வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஓப் மாண்டினோ அப்படின்னு சொல்லி ஒரு பேரை நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்படி கேள்விப்பட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு எழுத்தாளர். அவர் எப்படி எழுத்தாளராக மாறினார் என்பது குறித்து தான் இந்த சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய இயற்பெயர், ஒரிஜினல் நேம் அகஸ்டின். அகஸ்டினாக இருந்தவர் எப்படி ஓப் மாண்டினோவாக மாறினார்? அவருடைய சின்ன பருவத்தில் அவருடைய தந்தை இல்லை. அவர் தன்னுடைய குடியிருப்புகள் மற்ற பக்கத்து வீட்டு குடியிருப்புகளிலேயே சேர்த்தே வளர்கிறார். அதிகப்படியான கல்வியில் நாட்டம் இல்லாதவராகத்தான் இருந்த போதிலும் கூட வாசிப்பின் மீது அப்போதே ஒரு தாகம் இருந்திருக்கிறது. நூலகத்திற்கு சென்று படிக்கிறார். அவ்வப்போது வீடுகளில் அது குறித்து தன் தாயுடன் பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற பருவத்தில் தாய் இறந்திருக்கிறார். தந்தையுடன் பள்ளி கல்வி சரியாக கிடைக்கவில்லை. தன் கல்லூரி கல்வியை தொடர வேண்டும் என்ற நிலையில் தாய் இறந்த சூழலில் அடுத்த கட்ட வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை அவரால் யோசித்து பார்க்க முடியவில்லை. ஆகவே ஜெர்மன் நாட்டிற்கு சென்று அங்கு இராணுவத்தில் பணியாற்றுகிறார். ஒரு இராணுவ வீரனாக பணியாற்றுகிறார். போர் மேகங்கள் பல நிகழ்வுகளில் அவர் இராணுவ வீரராக பங்கேற்றிருக்கிறார். மேலிடத்திலிருந்து வரக்கூடிய கட்டளைகளுக்கு ஏற்றாற்போல் அவர் தன்னுடைய துப்பாக்கியை இயக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கிறது. குண்டுகளை வீச வேண்டிய சூழல் இருந்திருக்கிறது. இவருடைய குண்டு வீச்சிலும் இவருடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் நிறைய பேர் இறந்திருந்திருக்க கூடும். போர் என்று வந்துவிட்டால் அது நாட்டிற்கு செய்யக்கூடிய சேவை என்றுதான் வர்ணிக்கப்படுகிறது. அது கொலையாகாது. எனவே அவ்வாறு ஒரு போர் வீரராக இருந்து பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார். முடிந்த பின்பு திருமணம் செய்கிறார். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு நிறைய கதை சொல்கிறார். அந்த கதையை தொடர்ந்து புதிதாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அன்றாடம் படித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி படித்துக்கொண்டு தன் குழந்தைக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்ற வேளையில் அந்த குழந்தை இத்தாலி நாட்டில் இருந்த ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஓப் மாண்டினோ என்பவரின் பெயரை தன் தந்தைக்கு சூட்டுகிறது. அந்த நாள் முதல் அகஸ்டினாக இருந்தவர் ஓப் மாண்டினோவாக மாறுகிறார். அப்பாக்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுகிறார்கள். ஆனால் இங்கே குழந்தை அப்பாவிற்கு பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறது. அதை அப்பாவும் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாளடைவில் இந்த ஓப் மாண்டினோ அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே ஒரு சின்ன புரிந்து கொள்ளுதல் இன்மை வந்திருக்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. ஏன்? இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கிறது. நான் போர் வீரனாக இருக்கும் பொழுது எத்தனை பேரை கொண்டிருப்பேன், எத்தனை முறை குண்டு வீசி இருப்பேன், எத்தனை பேரை சுட்டிருந்திருப்பேன், என்னால் எத்தனை உயிர்கள் பறிபோயிருந்திருக்கும், எத்தனை குடும்பங்கள் நிராகதியான ஒரு சூழலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்திருக்கும் என்றெல்லாம் அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. இன்று ஒவ்வொருவருக்கும் குற்ற உணர்ச்சி என்ற ஒன்று மட்டும் வந்தால் போதும். இன்னொருவரிடம் மன்னிப்பு கேட்டால் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க முடியுமா என்று சொல்ல முடியவில்லை. குற்ற உணர்ச்சி அற்ற சூழலில் தாங்கள் செய்வதை மட்டுமே நியாயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் மட்டும் சொல்லவில்லை, பதவியில் இருப்பவர்களும் தான். இன்றைய சூழலை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஓப் மாண்டினோ அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. அவர் ஜெர்மன் நாட்டிற்கு செல்கிறார். போர்க்களங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எந்தெந்த இடத்தில் இருந்து போர் புரிந்தாரோ அந்த இடத்திலெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்கிறார். திடீரென்று ஒரு உணவகத்திற்கு செல்வார். அங்கே உணவு அருந்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களிடையே, நான் இவ்வாறு ஒரு காலகட்டத்தில் போர் வீரனாக இருந்தேன். நான் ஒருவேளை என்னுடைய கட்டளைகளுக்கு கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நான் பணியாற்றியதன் மூலம் உங்கள் குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவர் அல்லது உங்களில் யாரோ ஒருவர் ஏதேனும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடும்.
ஒருவேளை குடும்பத்தில் இருந்தவர்கள் உயிர் விட்டிருந்திருக்கக்கூடும். ஆகவே இப்பொழுது நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒவ்வொரு இடத்திலும் மருத்துவமனைக்கு செல்வார், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தை பகுதிக்கு செல்வார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இருந்த போதிலும் அவருக்கு முழு திருப்தி வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடித்தார் போல் பணியாற்றி கொண்டிருக்கிறார், அங்கேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு உணவு விடுதியில் வேலை செய்கிறார். எப்படி இருந்தாலும் வயிறு ஒன்று இருக்கிறது அல்லவா, பசிக்கும். அந்த பசிக்கு உணவு தேட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் ஒரு உணவு விடுதியில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கல்லூரி இளம் பெண்கள் அந்த வழியாக நடந்து செல்கிறார்கள். அங்கே ஒரு பெண் தன் கையில் ஓப் மாண்டினோ என்று பச்சை குத்தி இருக்கிறார். நிச்சயம் அது தன்னுடைய மகளாகத்தான் இருக்கக்கூடும் என்று சொல்லி அருகே சென்று, குழந்தை, நான் உன்னிடத்தில் பேச வேண்டும், எனக்கு நேரம் தருவாயா என்று கேட்டபொழுது, சீச்சி, உன்னை பார்த்தால் யாரென்றே தெரியவில்லை, போ போ, பைத்தியக்காரர்களுடன் நான் பேச விரும்பவில்லை என சொல்லி ஒதுக்கிவிட்டு சென்றது அந்த குழந்தை. இன்னும் என்ன மிச்சம் இருக்கிறது வாழ்க்கையில்? தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என நினைத்த ஓப் மாண்டினோ தன் மனைவி வெறுத்து விட்டார் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தன் குழந்தையே வெறுத்திருக்கிறது என்ற சூழலில் இனி யாருக்காக வாழ வேண்டும் என நினைத்த ஓப் மாண்டினோ தன் கையில் இருந்த பணத்தை உபயோகித்து ஒரு துப்பாக்கியும் 2 புல்லட்டுகளும் வாங்குகிறார். மிக விரைவாக ஓடி சென்று ஒரு கட்டடத்திற்குள் செல்கிறார். தன்னுடைய துப்பாக்கியில் அந்த புல்லட் செலுத்தப்பட்டு அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார். இன்னும் அழுத்த வேண்டும் என்ற சூழலில் அங்கே ஒரு மேஜையின் மீது ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை பார்க்கிறார். பிஃபோர் ஐ டை என்றொரு புத்தகம் விரிக்கப்பட்டு படிக்கப்படாமல் இருந்திருக்கிறது. யாரோ ஒருவர் படித்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த புத்தகம் திறந்தே இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகம் இன்னும் இவரால் படிக்கப்படவில்லை. பிஃபோர் ஐ டை என்றவுடன் இந்த புத்தகத்தில் என்னதான் இருக்கிறது என சொல்லி படிக்க துவங்குகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டே இருக்கிறார். அதன் பின்பு இந்த நூலகத்தில் வேறு என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறது என சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து படிக்கிறார். துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டு மாய்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் தூர அகற்றுகிறார். அந்த நூலகத்தில் நிறைய புத்தகங்களை படித்து படித்து ஒவ்வொரு நாளும் இவரே சில ஆர்டிக்கிள் எழுதி ஒவ்வொரு செய்தித்தாள்கள் இதழ்களுக்கும் அனுப்புகிறார். அந்த இதழ்களில், வாராந்திர இதழ்களிலும் சரி, மாதாந்திர இதழ்களிலும் சரி, ஓப் மாண்டினோ எழுதிய ஆர்டிக்கிள் என்று ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் அனைவரும் தேடுகிறார்கள், யார் ஓப் மாண்டினோ, ஓப் மாண்டினோ என்று. ஆனால் அனைவருக்கும் சர்ப்ரைஸாகவே இருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவே இல்லை. அத்தனை ஆர்டிக்கிள் பக்கங்களையும் இவர் மொத்தமாக கலெக்ட் செய்து முடிவில் அதை ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். த கிரேட் சேல்ஸ்மேன் என்று ஒரு புத்தகமாக ஓப் மாண்டினோ வெளியிடுகிறார். 27 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாக மட்டுமே நமக்கு தகவல். எத்தனை புத்தகங்கள் விற்று தீர்ந்தன என்பது பற்றி தெரியவில்லை. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான புத்தகங்கள் விற்கப்பட்டிருக்க கூடும். அந்த ஓப் மாண்டினோ பைத்தியக்கார நிலையில் இருந்து, சாகும் தருவாயில் இருந்து படித்துவிட்டு இவர் எழுதிய புத்தகம் கோடிக்கணக்கான புத்தகங்கள் விற்று தேர்ந்திருக்கும். அதன் மூலம் மிகப்பெரிய பணக்காரராக மாறி இருந்திருக்க கூடும். சாக வேண்டும் என்று துடித்த ஒருவனுக்கு வாழ்வில் இன்னும் ஒரு துளி மிச்சம் இருக்கிறது, அதையும் வாழ்ந்து பார், வாசித்து பார், உன் சுவாசம் நீளும் என சொன்னது ஒரு புத்தகம். அதுதான் பிஃபோர் ஐ டை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ புத்தகங்கள் உங்களை மாற்றியிருக்கக்கூடும், அல்லது மற்றவர்களை மாற்றிய புத்தகங்கள் என்று உங்கள் மனதில் ஒரு வரிசை இருக்கக்கூடும். அந்த வரிசையில் பிஃபோர் ஐ டை என்ற புத்தகத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஓப் மாண்டினோ தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னமும் அவர் எழுதிய புத்தகத்தின் மூலமும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி நண்பர்களே.